ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய ஃபைனல் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரியில நல்லாவே புரியும். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து லீ இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினுக்கு கால் பண்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த லில்லி இருக்கா இல்லையா, அவ குவின் குடும்பத்தோட சேர்ந்த பொண்ணே கிடையாதாமா. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு பாத்தியா, உங்க அப்பா அவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவளுக்கு நல்லா தேவைதான், அவளும் சேர்ந்துதானே என்னோட குழந்தைய கொண்டிருக்கா, அவ நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வர, ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஹெல்ப் கேக்குறா. இந்த மாதிரி நான் எங்க வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு உன் கஷ்டம்னு நல்லாவே புரியுது, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, எப்பயுமே நான் உன் கூட சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த லில்லிய வந்து ஹீரோயினோட அப்பா கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுருப்பாங்க போல. அவ வெளியில இருந்து அழுதுட்டு இருக்கா. அங்க செந்தா வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. லில்லி வந்து சென்னோட கையை பிடிச்சிட்டு சொல்றா, நான் வந்து இந்த குயின் குடும்பத்தோட வாரிசுலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன வெளில அனுப்பிட்டாங்க. இந்த சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. எங்க அப்பா லாயரை வர சொல்லி சொத்தெல்லாம் ஹீரோயின் பேர்ல தான் எழுதி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இப்ப ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ சென் சொல்றா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ இந்த குயின் ஃபேமிலியோட வாரிசா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு உன் மேல இருக்க லவ் எப்பயுமே குறையாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த லிலி சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் எங்க அப்பாவோட பொண்ணு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் போல, அவதான் வந்து ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றான், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், உங்க அப்பாவுக்கு உன்னோட லவ் கண்டிப்பா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் வெளில உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. சென் இருக்கான் இல்லையா, அவன் லில்லிய கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் பேச வந்திருக்கான், சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஹீரோயினும் ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப சென் வந்து ஹீரோவை பார்த்த உடனே, நீ தானடா இந்த மாதிரி லில்லிய பத்தி தப்பு தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேக்குறான். ஹீரோயின் இதெல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இப்பதான் தெரியுது இது ஹீரோ பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு லில்லிக்கு செமைய கடுப்பாகுது. ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்காக தாண்டி ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்துற மாதிரி வர, அப்போ ஹீரோ வந்து தடுத்துறா. ஹீரோவோட கையிலே வந்து கத்தி கிழிச்சிருது. ஹீரோவை கத்தியால கிழிச்சிட்டோங்கிற பயத்துல லில்லி அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே நீ எதுக்கும் பயப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா உள்ள வராங்க. ஹீரோ பார்த்துட்டு நீங்க இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஹீரோவோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி லில்லிய அரெஸ்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத வந்து இந்த சென்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், என்னோட லாயரை வர சொல்லியிருக்க, சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேர்ல மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சென் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். என்ன அங்கிள் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, லில்லியும் உங்க பொண்ணு தானே, நீங்க சடனா வந்து எல்லா சுத்தியுமே ஹீரோயின் பேர்ல மட்டும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இத்தனை நாள் நீங்க தானே அவளை வளர்த்தீங்க, உங்களுக்கு பாசம் ஏதோ அவன் மேல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த லில்லி என்னோட பொண்ணே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுனா அது ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சென்ன செமையா கோவமாயி ஹீரோயினை பிடிச்சு திட்டுறான். என்ன ஹீரோவும் பின்னாடி இருக்கான்னு தைரியத்துல நீ ஆடிட்டு இருக்கியா, நீ ஒரு முட்டாள், ஹீரோ ஒன்னு வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு, இவங்க என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க காமிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அவனும் அப்படியே பேனி ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது சென்னுக்கு செமையா கோவம் வருது. அவன் கோவிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ அந்த சென்னு கிட்ட நான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னல, அது நீ உண்மையா சீரியஸா எடுத்துக்கிட்டதா சொன்னியா,
அப்படின்னு சொல்லி கேட்கா, அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நான் அது சும்மா கேஷுவலா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இதெல்லாம் கேஷுவலா சொல்ற விஷயம் கிடையாது, இதுக்கப்புறம் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிச்சு போக அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத தூரத்துல இருந்து அந்த சென் பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். அவனுக்கு செம கடுப்பா இருக்குது, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஆபீஸ் கால் வருது. அவன் ஆபீஸ்க்கு போகும்போது ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு ஈவினிங் நீங்க சீக்கிரமா வந்துருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோமே சரி நான் ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். ஈவினிங் ஹீரோயின் ஹீரோக்கு சாப்பிடுறதுக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கவும் ஹீரோயின் ஆசையா போய் டோரை ஓபன் பண்றா. ஹீரோ தான் வந்திருப்பான்னு நினைச்சிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளில நிக்கிறதோ அந்த சென்னு. ஹீரோயின் அவனை பார்த்த உடனே செமையா ஷாக் ஆகி டோரை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போக அவன் டோர் தள்ளிட்டு உள்ள வந்துடுறான். இங்க பாரு, நீ எனக்கு தான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனை கிஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூக்குல மயக்க மருந்து கலந்த ஒரு கர்ஷிவை கொண்டு வச்சிடறான். ஹீரோயினுமே அப்படியே மயங்கி போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்றான், ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோ உடனே பிஏவை சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்றான். வீட்டுக்கு போன உடனே ஹீரோ வேகமா போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதற போய் பார்க்க போறான். பார்த்தா டோரு ஓபன்ல இருக்கு. கீழே மயக்க மருந்து கலந்த கர்ஷிஃப்மே பாக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஹீரோயின் இப்ப ஏதோ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சென் ஹீரோயினை கடத்திட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கு மட்டும்தான், நீ ஹீரோக்கு எப்படி சொந்தமாகறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு ஆஸ்ட்ரே எடுத்து அவன் மண்டையிலே ஒரு போடு. அவன் மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து வெளில வந்துடுறா. அப்ப ஹீரோமே கரெக்டா வர ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ ரொம்ப பதறி போய் உனக்கு எதுவும் ஆகல, நீ ஓகேல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோ இவ்வளவு கேரிங்கா இருக்கத பார்த்தோன்னே புடிச்சு போக அவ உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என் மேல எதுவும் டவுட் இல்லையா, நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா எனக்கு என் மேலதான் கோவமா இருக்கு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், தப்பெல்லாம் என் மேலதான், நான் எதுக்கு உன்னை சந்தேகப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே ஹீரோவை சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போறா. பார்த்தா ஹீரோக்கு ஹீரோயின் கேக் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இத பாக்குற ஹீரோ செமையா சர்ப்ரைஸ் ஆயிடுறான். உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கா. அவளுமே எனக்கு எல்லாமே தெரியும், சரி வாங்க நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோ ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அவன் சொல்றான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் எல்லா வருஷமே நீங்க என் கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க, சரி வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவோட ஃபேஸ்ல கேக் பூசி விளையாடுறா. இத பாக்குற ஹீரோமே ஹீரோயின் மூஞ்சில கேக் பூசுறா. ரெண்டு பேருமே மாறி மாறி கேக் பூசி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே தூங்கி போயிடுறா. அப்போ பிஏ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோ அந்த சென்னுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதாவது அவன் ஹீரோயினை அபியூஸ் பண்ணான் இல்லையா, அதுவும் ஹீரோயினோட குழந்தைய கொண்டான் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு ஹீரோ தேடிட்டு இருக்கான். பிஏமே பாஸ் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், சரி இப்ப சென் வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல நீ வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே பிஏமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப பிஏ சொல்றான், பாஸ் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பர்த்டேவை கொண்டாடவே இல்லல்ல, இன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க போல, நீங்க இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன், ஹீரோயினோட லைஃப்ல வந்ததுல இருந்து என்னோட வாழ்க்கையே ரொம்ப அழகாயிருச்சு, இதுக்கு பேர் தான் லவ்வா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனா ஹீரோயின் காணாம போன அந்த அரை மணி நேரம் என்னோட உயிர் என்கிட்டே இல்ல, அப்பதான் புரிஞ்சது நான் ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஏ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காமா, அவங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்களாமா, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போற ஐடியாலே இல்ல போல, அவன் அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா உங்க அப்பாவை நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல நான் எங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணல, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற பந்தமே அறுந்து போயிருச்சு, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்
ஹீரோயின் சொல்றா, சின்ன வயசுல எனக்குன்னு யாருமே இல்லாம நான் அனாதையா தான் வளர்ந்தேன். எங்க அப்பாவுமே என்ன இப்பதான் ஏத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நான் அனாதையா தான் இருந்தேன். எனக்கு இந்த கஷ்டம் என்ன நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஹீரோ அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பைக் வந்து ஹீரோவை இடிக்கிற மாதிரி வர, அப்போ அவங்க அப்பா தான் வந்து ஹீரோவை காப்பாத்தி இருப்பாங்க. அத ஹீரோ யோசிச்சு பாக்குறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க உங்க அப்பாவை போய் பார்க்கணும். இப்போ உங்க அப்பா கடைசி ஆசை இதுதான், நீங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஹீரோவோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு லேடி வந்து பேசுறாங்க. இவங்க பேரு ஜியாங், இந்த வீட்டோட ஹவுஸ் கீப்பர் போல. அவங்க ஹீரோவை பார்த்தோன்னு சொல்றாங்க, என்னப்பா நீ வந்துட்டியா? இத்தனை வருஷமா நீ இல்லாம உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? டாக்டர் சொன்னாங்க உங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு ஹீரோ சொல்றான், இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, எங்க அப்பா எப்ப சாவாங்கன்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி சொல்றாங்க, இத்தனை வருஷம் ஆயும் கூட நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லல்ல. நான் உங்க அப்பாவை சின்சியரா தான் லவ் பண்ணேன். நாங்க 2 பேருமே சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உங்க அப்பாவோட காசு எல்லாம் தேவையே கிடையாது. உங்க அப்பாவோட காசுக்காக நான் கூட இருந்து நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஹவுஸ் கீப்பரா தான் இருந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஹீரோவோட அப்பாவை வந்து லவ் பண்ணிருப்பாங்க போல. 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் பிடிக்காத ஹீரோ வீட்டை விட்டு வெளில போயிருக்கான். அதுல இருந்து தான் ஹீரோக்கு வந்து அவங்க அப்பாவை பிடிக்காம போயிருக்கு. ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டுட்டு வந்துட்டான். ஹீரோயினோட குடும்பத்தை பார்த்து நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்ற, எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 பேருமே கிஸ் பண்ண போறாங்க. அந்த சமயம் பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இவ பேரு வந்து யான். இவ அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுதான். அவ குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வந்திருக்கா போல. ஹீரோ சொல்றான், எனக்கு டீ எல்லாம் வேண்டாம், நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூஞ்சி அடிச்ச மாதிரி சாத்திடுறான். ஹீரோயின் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அந்த கீழே ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுதான் இவ. சின்ன வயசுல இருந்து என் கூட தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே, ஓ சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒண்ணா வளர்ந்தீங்களா, உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, இங்க பாரு, இந்த உலகத்துல எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசுறத இந்த யான் வந்து கதவு பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கும் போல. அந்த இடத்துக்கு இவங்க அம்மா வந்துட்டு, ஹீரோ யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இந்த குடும்பத்தோட சொத்தை நம்ம எப்படி அடையிறது, ஹீரோட அப்பாவுமே என்ன மேரேஜ் பண்ணல, அட்லீஸ்ட் ஹீரோக்காவது ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், இப்போ இந்த பிளானுமே சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே, ஆமாமா நீங்க தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு போக, அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஐடியா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. நைட்டு ஹீரோ வந்துட்டு தூங்காம அவங்க அப்பா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சர்வெண்ட் வந்து ஏதோ ட்ரக் கலந்த காஃபியை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அதை குடிச்சிடறான். அது குடிச்சோன்னு ஹீரோ போதையில மயங்கி போயிடுறான். அந்த இடத்துக்கு யாண்டா வந்து ஹீரோக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு நீயும் நானும் ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண போறோம், இதுக்கப்புறம் நீ என்னோட கண்ட்ரோல தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு சடனா கான்சியஸ் வந்து அவளை தள்ளி விட்டுறான். யான் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உன் லைஃப்ல இருக்க ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், இங்க பாரு, நானுமே சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்ந்தவன், என்னால உன்னை லவ் பண்ண முடியாது, எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு யான் சொல்றா, அதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் இறந்து போயிட்டால, நீ என்ன லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நீயும் உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது, நாளைக்கு மதியானமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். யானுக்கு இதெல்லாம் கேட்டோன்னு செம கடுப்பாயிருது. நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறல, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ட்ரக் எடுத்திருப்பான் இல்லையா, அவன் ஹீரோயின் கிட்ட வந்து அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாக்கு தான் மெடிசன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த மெடிசன்ல ஏதோ டவுட் இருக்கும் போல. அவன் அதை பத்தி தான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரு கேட்டுறடி என்னோட வீட்டுக்குள்ள வந்த, இப்பமே இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே அவங்க அப்பா கிட்ட பேசி சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம வெளில போக போறான். அப்ப ஹீரோட அப்பா ஹீரோவை ஸ்டிக்கால அடிக்க வர ஹீரோயின் குறுக்க விழுந்து அந்த அடிய அவ வாங்கிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மைண்ட்
மயக்கத்துல இருக்கா. ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோ உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு எதுவும் வலிக்கல, உங்களுக்காக நான் எவ்வளவு வலி வேணாலும் தாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மார்னிங் வந்துட்டு பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட லஞ்ச் வாங்க வந்திருப்பான். அப்போ பிஏ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா, ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க எங்களோட பாஸோட லைஃப்ல வந்ததுக்கு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி இறந்தாங்க, கார் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, சொல்றான் அவங்க கார் ஆக்சிடென்ட்ல இறக்கல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம், அவங்களுக்கு அவங்களோட பிளட் டைப் ரொம்பவே ரேர், அந்த பிளட் கிடைக்காதனால அவங்க இறந்து போயிட்டாங்க, கிடைச்சிருந்தா எப்படியாவது அவங்கள காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க யூச்சின் மேடம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு யூச்சின்னு பேரு கேட்டோன்னு எங்க கேட்ட மாதிரி ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் எல்லாம் போறாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா அவங்க லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சடனா ஏதோ கனவு மாதிரி வருது. அவ உடனே சென்னுக்கு தான் கால் பண்ணி, நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே மீட் பண்ண ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ தூக்கத்துல இருந்து ஹீரோமே எழுந்து வந்துடுறா. என்னாச்சு நீ தூங்கலையா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோயின் வந்துட்டு லீ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் சென்னை வந்து மீட் பண்ண வர சொல்லியிருக்கேன், அவன் வாயாலே அவன் பண்ண தப்பில நான் ஒத்துக்க வைக்க போறேன், அவன் பேசுறது எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறேன், என்னால நைட் எல்லாம் தூங்கவே முடியல, என்னோட குழந்தைய கொண்டு விட நான் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீயுமே இதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் வர சொன்ன இடத்துக்கு ஹீரோயினும் லீயும் கிளம்பி போறாங்க. சென் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் உடனே வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிடுறா. ஹீரோயின் கேக்குறா, நீ தான் நம்ம குழந்தைய கொன்ன, என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சுட்ட, எதனால நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், ஆமா நான் பண்ணது எல்லாமே தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, திரும்பவும் நீ என் கூட வாழ வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்னோட குழந்தை உயிரோடு இருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், இப்போ என்னோட குழந்தையே உயிரோடு இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், உன்னோட குழந்தை உயிரோடு இருந்தா நீ கூட வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே ஷாக் ஆகி, அப்போ என்னோட குழந்தை உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நம்ம குழந்தை இறந்து போயிருச்சு, அதுக்கு காம்பன்சேட் பண்ற விதமா நான் எது வேணாலும் தரேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. ஒரு மனுஷங்களோட உயிருக்கு நீ வேலை பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், உனக்கு இத பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா, ஹீரோ என்ன எதுக்கு எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கான்னு தெரியுமா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் யாச்சின் இருக்கா இல்லையா, அவ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு ரேரான பிளட் குரூப் இருந்துச்சு, அப்போ நீயுமே அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்த, அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு பிளட் ஏத்தலைன்னா உன்னோட வயித்துல இருக்க குழந்தை இறந்து போயிடும்னு சொன்னாங்க, டாக்டர் கிட்டயுமே வேற ஆப்ஷன் இல்ல, ஒண்ணு உனக்கு பிளட் ஏத்தி உன்னோட வயித்துல இருக்க குழந்தைய பொழைக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கொடுக்கணும், ஆனா நீ என்ன பண்ண, செல்ஃபிஷா எனக்கு பிளட் கொடுங்கன்னு சொல்லி தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னு ஹீரோயினுமே அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. இப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அந்த யாச்சிங்கிற பேரை எங்க கேட்டோன்னு சொல்லிட்டு. சென் சொல்றா, இப்ப புரியுதா, ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் இறக்க காரணமே நீ தான், இந்த விஷயம் தெரிஞ்சா ஹீரோ உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா, நீ எல்லாம் மனுஷனோட உயிரை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. அவ சென் கிட்ட பேசிட்டு வெளில வந்தோன்னு லீ சொல்றா, இப்போ நீ என்ன பண்ண போற, இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சா ஹீரோ உன்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, நீ வேணா ஹீரோ நல்ல மூட்ல இருக்கிறப்போ இத பத்தி எடுத்து சொல்லி பாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே கண்டிப்பா இத பத்தி நான் ஹீரோ கிட்ட பேசணும், அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை நான் போலீஸ் கிட்ட கொடுத்து இவனை ஜெயில தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சென் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தரா ஹீரோயின். இதனால போலீஸ்மே வந்து சென்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. லில்லி வந்து சென்னை திட்ட ஆரம்பிக்கிறா, எதுக்குடா நீ அவளை மீட் பண்ண போன, மீட் பண்ணதான் பண்ண, நீ பண்ண தப்ப எல்லாத்தையுமே உளறி வச்சிருக்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு, உன்னை எப்படி நான் வெளில கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் சொல்றா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்திரு, என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ லில்லி சொல்றா, உனக்கான எவிடன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படிதான் நான் உன்னை வெளில கூப்பிட்டு வருவேன், இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தானே, அவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. சென்னை போலீஸ் கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் சென்னோட அம்மா வந்துட்டு லில்லிய சப்புன்னு அரைஞ்சிட்டு, உன்னாலதாண்டி என் பையன் இப்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ எதுக்கடி என்னோட பையனோட லைஃப்குள்ள வந்த, அவ பாட்டுக்கு ஹீரோயின் கூட நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னோட வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இந்த லில்லி அவங்க அப்பா துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு சென் வீட்டுல வந்து இருந்தா. இப்ப சென்னோட அம்மாவும் வந்து இவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டாங்க. இவ நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு யான் வந்து இவளுக்கு கை கொடுக்கறா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினா பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு வில்லித்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வரப்போறது ஃபைனல் பார்ட் தான். அது
அதையுமே நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். என்னோட மொபைல் வந்து ரிப்பேரா இருக்கிறதுனால தான் என்னால வந்து வீடியோ போட முடியல. நான் அதுல தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன், எடிட் எல்லாம் பண்ணுவேன். இப்போ அது இல்லாதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.